சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஆடி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போது. காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி. கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச ராசி. தனியாக உட்கார்ந்து அழுத ராசி இந்த சிம்மராசி. சிம்மராசி அன்பர்களுக்கு பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல ஏமாற்றங்கள் அதிகமாக வந்திருக்கும். யார் மனசையும் புண்படுத்தாத உங்கள் மனசை அத்தனை பேரும் புண்படுத்தி இருப்பாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வலியை இறக்கி வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம்னாலே அம்மன் மாதம். அப்படி இருக்கும்போது சிம்மராசி அன்பர்கள் என்ன செஞ்சால் பெஸ்ட்டு, எந்த கோவிலுக்கு போனால் பெஸ்ட்டு, அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு எவ்வளவு திருப்பு முனை கொடுக்குங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தை ஆணி மாதத்தில் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. வேலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய தொல்லையும் வாழ்க்கை துணையால் பல கஷ்டங்களும் உடல் வேதனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. உங்கள் வேலை இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமான்னு போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரியான வாழ்க்கை. பயம் கலந்த வாழ்க்கைங்கிறத விட பாசம் இல்லாத வாழ்க்கை. சுற்றி உள்ளவங்க உங்களை பகடைக்காயாக பயன்படுத்திக்கிறாங்க. உங்ககிட்ட தேவைங்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு தேவைன்னா மட்டும்தான் உங்ககிட்ட பேசுகிறாங்கங்கிறது தான் உண்மை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழறோங்கிறது தான் உண்மையே தவிர நல்லா வாழறோம், சந்தோஷமாக வாழறோங்கிறது உண்மையே கிடையாது. ஆடி மாதத்தில் உங்களுக்கு கண்டக சனியில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது களத்திரஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதி அவ்வளவு விசேஷம். ஏன்னா கண்டக சனியோடைய வீரியம் அடுத்த 5 மாதங்களுக்கு பிரச்சனை கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், தெளிவாக இருக்கலாம். குறிப்பாக பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த லெவலில் கண்டக சனிக்காக நீங்கள் பயந்தீங்களோ அந்த லெவலுக்கு நீங்கள் தைரியமாக மாறி நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி 10ல் இருந்த குரு பகவான் பதவி பறிபோறதுக்குண்டான வேலையை ஆரம்பிச்சிருப்பார். கடந்த காலகட்டங்களில் ஜாபில் பிரச்சனை உருவாகியிருக்கும். ஜாப் மாறத்துக்குண்டான சுச்சுவேஷன் வந்திருக்கும். மேலதிகாரிகளோ சக ஊழியர்களோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா, உங்கள் மைண்டில் குழப்பத்தை உண்டாக்க ஆரம்பிச்சது இல்லையா, இனிமேல் தைரியமாக முடிவெடுங்க. பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்களா, மாறுங்க. இல்லை பிரான்ச் மாறணும்னு நினைக்கிறீங்களா, மாறுங்க. இல்லை வேலையை விட்டு போங்கன்னு சொன்னால் கூட தைரியமாக நீங்கள் வெளியில் வாங்க. இன்னொரு வேலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கும் இடத்தை விட்டு வேற இடத்துல போய் வேலை தேடி பாருங்க. கண்டிப்பாக நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலைங்கிறது உங்களை நல்ல லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய மாற்றமாக இருக்குமே தவிர வேலையே இல்லாமல் இந்த மாதத்தில் வீட்டில் உட்கார்ந்துட மாட்டீங்க. அவ்வளவு ஒரு சூப்பரான நேரத்தை ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் அனுபவிக்க போறீங்க. இன்னொரு விஷயம், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால வாழ்க்கை துணையை விட பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்குற நபர் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு சண்டை, பிரிவு, மன வருத்தம், ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கும். அதுவும் திருமணம், டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும் ஒரு சிலருக்கு. இந்த வக்ர சனி உங்களுக்கு என்ன செய்யும்னா பிரிஞ்ச நபர்களை சேர்த்து வைக்கும். ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க. வாழ்க்கை இப்படி தான் வாழணும், இனிமேல் இப்படி தான் இருக்கணும், எந்த பிரச்சனையையும் சமாளிக்கிறதுக்கான அனைத்து தைரியமும் நம்ம கிட்ட இருக்குங்கிற தன்னம்பிக்கையான முடிவை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்னைக்குமே ஆடி வெள்ளிக்கிழமை தினங்களில் சிம்மராசி அன்பர்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும்னு போராடுங்க. நம்ம வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த தினத்தில் நீங்கள் நினைங்க. பெண்களாக இருந்தால் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது முதல் வெள்ளி அல்லது நடுவெள்ளி, கடைவெள்ளி, இந்த 3த்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தினங்களில் நீங்கள் குலதெய்வத்தை நம்பி பண்ணலாம். இல்லை வீட்டில் இருக்க சுமங்கலிகளை வச்சு நீங்கள் பண்ணலாம். யாராவது 3 பெண்களை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனால் இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒரு 3 நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. சிம்மராசி அன்பர்களுடைய பேர் இதை நீங்கள் பண்ணீங்கன்னா வாழ்க்கை துணை ரொம்ப நல்லா இருப்பாங்க. குரு பகவான் 10ல் இருந்தாலும் இந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்வைகளை பலப்படுத்துறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ தன வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் உங்களுக்கு சரியாகும். அதையெல்லாம் தாண்டி அவருடைய பார்வை சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தின் மீது பதியுது.
இந்த ஆடி மாதத்தில் ஆஃபர்லாம் கடைகளில் போடுறாங்கங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு பொருள் குடும்பத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. அசையா சொத்து நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. ஒரு சின்ன பொருளாவது வாங்குவீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குவீங்க இந்த மாதத்தில். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். இதனால் எதிரிகளுடைய பலம் குறையும், நோய் தாக்கங்கள் தீரும். நீண்ட காலமாக இருந்த நோய் தொந்தரவிலிருந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடுபடுறதுக்கான சூழல் உண்டாகும். ஏன்னா கண்டக சனிங்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் அவசியம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார். அதே மாதிரி சனியால் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிச்சிருக்கும். இந்த செலவுகளையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த உடல் உபாதைகளையும் சரியாக்கி நிம்மதியான ட்ராக்குக்கு கொண்டு போகிறதுக்கான அமைப்பை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வை பலம். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த குரு பகவானுடைய பார்வை ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கிறதுனால அவ்வளவு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் வேதனை அடைஞ்சிங்களோ அது அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மாறும். சுபமாக இருக்க போறீங்க. ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை துணையை இழந்து தனியாக இருந்து பல கஷ்டங்களை சந்தித்து அனாதையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் கேதுவும் சேர்ந்திருந்தாலே லைஃப் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். இது கலத்தர ஸ்தானத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டுன்னு அர்த்தம். சூரியன் கேது சுக்கிரன் சேர்ந்திருந்தாங்கன்னா எல்லாம் இருந்தும் நகை பணம் பொன் பொருள் எல்லாம் இருந்தாலும் சரி, நம்ம வேலையை எடுத்து செய்யறதுக்கு நம்ம வேலைக்கே ஆள் வச்சிருக்கோன்னா கூட சரி, எல்லாம் இருந்துமே நம்ம அனாதை மாதிரி தான் இருப்போம். நமக்கு 10 பேர் கூட இருக்கிறதோ, நமக்கு 10 பேர் ஹெல்ப் பண்ணுறதோ, இல்லை 10 ஃபுட் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதோ வாழ்க்கை கிடையாது. நம்ம மனசில் இருக்கிறத 10 நிமிஷம் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்கள், அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஒரு சிம்மராசி அன்பர்கள் கூட கடந்த காலகட்டங்களில் அனுபவிக்கலை. காரணம் இந்த கண்டக சனி உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக கெடுத்திருப்பார். காதலில் வெறுத்து போகிற அளவுக்கு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து வாழ்ந்தும் மரியாதை போச்சு. வேலையில் பல பிரச்சனைகள், படிப்பில் சிக்கல்கள், குடும்பத்தில் சொல்லிக்க முடியாத 3ஆம் நபரால் சில தேவையில்லாத சமாச்சாரங்கள், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பணம் கொடுத்து ஏமாந்து போயிருப்பீங்க. கொடுத்த இடத்துல திரும்ப வாங்க முடியாத சூழல், நீங்கள் வாங்கின இடத்துல திரும்ப கொடுக்க முடியாத சூழல், இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். எந்த விதத்தில் சொன்னாலும் வீட்லேயும் இருக்க முடியல, வேலைக்கும் போக முடியல, பிஸ்னஸும் பண்ண முடியலை. எதை தொட்டாலும் சரி ஃபெயிலியர்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வாழலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்திருக்கும். அந்த மனநிலை நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விரக்தியான மனநிலையை கொடுத்துருக்கோம். ஏமாறதுக்காகவே வாழறோமா அப்படின்னு, ஏமாறுறோன்னு தெரிஞ்சும் வாழணுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரணம், நம்ம மனசளவில் நம்ம பண்ண தப்பு கிடையாது. மனசளவில் நம்ம நம்பின அன்பு தான். இந்த அன்பு நமக்கு துரோகம் மட்டும் பண்ணலை, இந்த அன்பு நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துடுச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க. முக்கியமாக எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் வழிபட்டு பாருங்க. முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ராகு கால நேரத்தில் வழிபட்டு பாருங்க. ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களும் காலையில் சாமி கும்பிட்டுட்டு மதியம் போய் திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டு. முடிஞ்சால் உங்களால் ப்ராப்பராக விரதம் இருக்க முடியும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்லை கோவிலுக்கு போயிட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நமக்கு எதுவுமே நடக்கலையே, தெய்வம் எனக்கு எதுவுமே நல்லது செய்யலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இறைவனை பரிபூரணமாக நம்புங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில், இந்த ஆடி மாதத்தில் பல திருப்பங்கள், அற்புதங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கு இறை வழிபாடு ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா மாற்றம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும். அந்த மாற்றத்தினால முன்னேற்றம் இருக்கும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகளாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி, உங்கள் எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் சொல் உங்களை காப்பாற்றும். உங்கள் தைரியம் உங்களை வாழ வைக்கும். உங்கள் நம்பிக்கை உங்களை விடாமல் தூக்கி பிடிக்கும். அந்த நம்பிக்கை தான் அம்மன் வழிபாடு ஆடி மாதத்தில் செய்யுங்க. உங்கள் சந்தோஷங்கள் அதிகமாகும். அதே மாதிரி ஜென்ரலாக சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் குலதெய்வ வழிபாடு வீட்டிலையே செஞ்சாலும் சரி, மனசளவில் செஞ்சாலும் சரி, வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பீங்க. இதை நிறைய பேர் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பாக இருந்து பாருங்கள், சந்தோஷம் கிடைக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.